but I have been with Serene Shenbagam for the last 3 years. I am incredibly happy to be here. I am thankful to Dr. Natarajan and the team at Serene Idigare for accommodating us for this show. As we start the proceedings for today, may I request Mrs. Usha Narayan to come over and start the session with a prayer song. தந்தை புலி உரையாட குழந்தை முருகேசனாட குண்டனமிரண்டாட தந்தை புலி உரையாட குழந்தை குமரேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திரன் 18 முனி அட்டபாலகருமாட ஞான சம்பந்தரோடு இந்திரன் 18 முனி அட்டபாலகருமாட நுரை தும்பை அருகாட நுரை தும்பை அருகாட நுரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களா நாட்டிய பெண்களா நாட்டிய பெண்கள் நாட்டிய பெண்கள் வினைவோட வினைவோட உனை பாட இதுவே வினைவோட 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 உனை பாட இதுவே விரைந்தோடியாடி வருவாய் ஈசனே 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 சிவகாமினேசனே ஈசனே சிவகாமினேசனே ஈசனே சிவகாமினேசனே என்னை ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே என்னை ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே நடராஜனே சொல்லத் தொடங்கினான் தில்லை ஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினான் தில்லை ஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினான் தில்லை ஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினான்
பிறவி பிணியும் பாவமும் தெல்லஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினார். இல்லை பிறவி பிணியும் பாவமும் தெல்லஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினார். சொல்லத்தகும் இதுவே சிவலோகம், சொல்லத்தகும் இதுவே சிவலோகம், சொல்லத்தகும் இதுவே சிவலோகம். எண்ணத்தனை அறம் செய்யமோகம், சொல்லத்தகும் இதுவே சிவலோகம். எண்ணத்தனை அறம் செய்யமோகம் தெல்லஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினார். எல்லை பிறவி பிணியும் பாபமும் தெல்லஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினார். ஆகம வேத புராணங்கள் சாத்திரம், ஆகம வேத புராணங்கள் சாத்திரம், அருள்தவம் புரிவாக்கு அருளிய பாத்திரம். ஆகம வேத புராணங்கள் சாத்திரம், அருள்தவம் புரிவோர்க்கு அருளிய பாத்திரம். ஆலயம் 1008 நேத்திரம், ஆலயம் 1008 நேத்திரம், ஆலயம் 1008 நேத்திரம். ஆனந்த தாண்டவம் ஆடிய க்ஷேத்திரம், ஆலயம் 1008 நேத்திரம். ஆனந்த தாண்டவம் ஆடிய க்ஷேத்திரம் தில்லைஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினார். இல்லை பிறவி பிணியும் பாபமும் தில்லைஸ்தலம் என்று சொல்லத் தொடங்கினார். Villa 36, Serin Chanbagam. You know now why we take so much of pride in some of our ladies. They have such mellifluous voices. Usha is one of them. Thank you. Before I call on the next person to come over and give a very quick, short welcome to this. I had a volunteering work earlier whole day in Metupalli. So the people with whom I had gone, now I'm the nearest place I drop and go. They dropped me on the road. What I thought was maybe a kilometer to Serin Idigare. So I asked a couple of people, one auto rickshaw fellow, somebody else. The school was getting over, nobody was ready to drop me. So I make a call to Mrs. Shubha Bhaskar and I say, I am here, I don't know, how do I come over, how far is it? So the phone got picked up and the person said, "Neenga ange irungo, na vandu unga pick up pandren." The next speaker is just that. He is an epitome of volunteering. Whatever be the circumstances, both Mr. Bhaskar and Shubhaka are completely devoted to human well-being. If there is an representation of a Swayam Sevak, okay, it is he. And these two spend an enormous amount of time teaching, empower his children, not just teaching, but also giving career counseling, which is even more difficult.
It is my pleasure to welcome Bhaskar Anna over on stage. வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ தும்மமலர் வெம்மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். செண்பகலிங்கேஸ்வரனுடைய அறக்கட்டளை சார்பில் நடக்க இருக்கக்கூடிய இந்த வலைதள அறிமுக விழாவை சிறப்புற நடத்திட வேண்டும், அதை இடிகரையில் தான் நடத்திட வேண்டும் என்ற முடிவெடுத்து இந்த விழா இங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் எங்களது சிறிய அழைப்பினை பெரிய அழைப்புதலாக ஏற்று இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி உங்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கிறேன். ஐ நோ. காரணம் 3 காரணம். அதை சொல்லுவதற்கு முன்னதாக ஒரு பாரதியினுடைய வரிகள்ல இருந்து நம்ம அந்த கோட் பண்ணலாம் நினைக்கிறேன். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திருப்பியும் சொல்றேன், எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த 4 ஃபார்முலா இருந்தால்தான் வெற்றி பெறலாம் என்று மகாகவி பாரதியார் போட்ட அந்த இலக்குகளை எய்துவதற்காகத்தான் இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கமே. சிறுதுளி பெருவெள்ளம். வெவ்வேறு இடங்களில் இருந்து எங்களுடைய அழைப்பிதழை ஏற்று இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் ஒரு சிறிய அறிமுகம் இந்த அறக்கட்டளையை பற்றி. ஒவ்வொரு மனிதனும் இந்த உடல், இந்த அறிவு, இவை அனைத்தும் இந்த சமுதாயத்தில் இருந்து பெற்றதுதான். இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான உணவு, கருவி அனைத்துமே சமுதாயத்தினுடைய கொடை என்றே சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சமுதாயத்திற்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். அந்த கடனை நாம் மீண்டும் அதற்கு அளிக்க வேண்டும். It is a due. It becomes a duty. சமுதாயத்திற்கு எப்படி அளிப்பது? அன்பும் மனிதனுடைய இயல்பே என்னன்னா, அன்பும் கருணையும் கொண்ட மனிதன் ரெண்டும் அவனுக்கு இயல்பாவே உண்டு. அன்பும் கருணையும் கொண்ட மனிதன் அதை உணர்ந்து வாழ்வில் செயலிலும் அதனை பின்பற்றி வாழ்ந்தாரே என்றால் அதுவே இறை வழிபாடு. தனியாக நம்ம எந்த கோயிலுக்கும் போவேன். அன்பும் கருணையோடு இருந்தாலே நாம் இறை வழிபாட்டினுடைய நோக்கி நாம் பீடு நடை போடுகிறோம் என்று பொருள். இந்த அறக்கட்டளையை பற்றி ஒரு அறிமுகம் சொல்வதற்கு முன்னதாக நவீன இந்த இயந்திர வாழ்க்கையை பற்றி கல்யாண்ஜி அவர்களுடைய ஒரு கவிதையை கூறி நாம் இந்த வரவேற்புரையையும் அறிமுக உரையையும் முடிக்கலாம் என்று கருதுகிறேன். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசில் ஓட்டி எக்கரை என்கரை என மறந்தேன், இடையோடும் நதி மெல்லச் சிரித்தது. ரொம்ப அழகா பாடியிருப்பார். இந்த நுகர்பொருள் கலாச்சாரத்தினுடைய சிக்கலில் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயந்திரமான இந்த வாழ்க்கையில் மனிதனுடைய ஒரே நோக்கம் பொருளை சேர்ப்பது, செல்வத்தை சேர்ப்பது. சேர்த்த செல்வத்தை அவனது உடலில் உள்ள புலன்களின் வழியாக அதை அனுபவித்து தீர்ப்பது. 2 இலக்காக மட்டுமே கொண்ட இந்த நுகர்பொருள் கலாச்சாரமானது மிகவும் கீழ்மைப்பட்டது. பல பேர் அந்த பொருளை சேர்த்து அதை அனுபவிப்பதற்கு முன்னதாகவே அவர்களது இளமை காலம் முடிந்து விடுகிறது அல்லது மரணித்து விடுகிறார்கள்.
தேடிய பொருள் என்ன, கைகூடிய பொருள் என்ன? பட்டினத்தாருடைய ஒரு வரி கூட இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கு. மனிதனுடைய இயல்பு என்பது அன்பும் கருணையும். சமூகத்திற்கு நாம் ஏதேனும் ஒன்றை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி கொண்டு சேர்க்கக்கூடிய பணியினை திரு நடராஜன் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக வெளியில் சொல்லாமல் தனக்கே உரித்தான பணியில் பல்வேறு வகையில் அதை பயணித்துக் கொண்டிருக்கிறார். நான் சென்றதற்கு 11 மாத குழந்தை, 11 மாதம் தான். ஆனால் வந்து பார்த்த பொழுது அவருடைய அந்த இலக்கு, பயணம் செய்த படி மிகவும் அதிகம். ஆகவே அவரை நான் நேசித்தேன். அவரை உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த செண்பகம் அறக்கட்டளையினுடைய பிரிவுகள் 4. 1 கல்வி பயணம். இந்த கல்வி பயணத்தில் பச்சைப்பாளையம் பகுதியில் உள்ள S3யில் உள்ள, அங்கிருந்து வந்திருக்கிறார்கள், S3 கேம்பஸில் உள்ள சிவசாமி என்பவர் ஒரு ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய கல்வித்துறை என்ற ஒரு அமைப்பில் 140 மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த செண்பகம் அறக்கட்டளை தனது கரத்தை நீட்டுகிறது. அவரிடம் பிடித்த ஒன்று, ரொம்ப சுறுசுறுப்பானவர், அகவை என்னை விட மிக குறைவு சொல்லிடலாம் நினைக்கிறார். அவருடைய வயதை 78. 78 வயதுடைய ஒரு மனிதருடன் என்னால் நடக்க கூட முடியவில்லை. ஏன்னா அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ். அரசு பள்ளி மாணவர்களும் ஏழை எளிய மாணவர்களும் படிக்க வேண்டும், அதுவும் அறிவியலில் உயர வேண்டும். இன்னும் சொல்ல போனா டெக்னிக்கல் லேப் ஒன்று அரசாங்கம் கொடுத்து கூட அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட அந்த பயணத்தை அவர் ஒருவரே மேற்கொள்ளுகிறார். நான் அதனுடன் தோள் கொடுப்பதற்கு எங்களது அறக்கட்டளை எங்களை ஒப்படைத்துள்ளோம். அவரை இந்த அறிமுக விழாவில் அறிமுகப்படுத்துவதிலும் வரவேற்பதிலும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். மற்றொருவர் யாருங்க சார், கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? கொஞ்சம் எந்திரிங்க, உங்களை பார்த்துக்குவோம். இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் சொல்றேன். அவங்க மகாலட்சுமி சிவசாமி, 2 பேரும் parallel members. 2 பேரும் parallel members. Such a companion. மாதம்பட்டி அருகே உள்ள கரடிமனை ரோட்ல அன்பாலயம் என்ற ஒரு மறுவாழ்வு இல்லம். இப்ப முதியோரை பேணுவதே மிக கடினம். 52 பேர் உள்ள ஒரு இடத்துல 30 பேர் பெண்கள், 22 பேர் ஆண்கள். அதுல ஏறத்தாழ 30 பேர் மனநிலை சரியில்லாதவர்கள். அவர்களை பராமரித்து அவர்களோடு ஒருவராக இருந்து கொண்டு தனது பணியை ஏறத்தாழ 19 வருடம் அவர்களை பராமரிப்பதிலேயே தனது வாழ்க்கையை தன்னை தியாகம் செய்து கொண்டவர்கள் சி. கலா அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த அறக்கட்டளை சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை பற்றியும் ஒரு குறிப்பு, நீங்க எப்பயாவது போனீங்கன்னா வந்து பேச போறாங்க. ஒரு குறிப்பு, அவங்கள போய் பார்க்க போனீங்கன்னா அவங்கள சுத்தி அந்த, இனிமே அவங்கள வந்து அப்படி சொல்ல வேண்டாம், மனப்பிரல் நோய்னு சொல்ல வேண்டாம், நமக்கு தான் அப்படி இருக்கு. எவ்வளவு அருமையா அவங்கள தேட அம்மா 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 அம்மான்னு அவர்களுடைய கரம் அவர்களை வருடும் பொழுது ஒரு சிவலட்சணமாக இருப்பார்கள். அப்படி இல்லம்மா வாமா அப்படின்னு. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது மிகவும் அர்த்தம் உள்ளது. அதை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது அறக்கட்டளை கரம் நீட்டுகிறது. மூன்றாவதாக ஆலயப்பணி. அவர் இன்னைக்கு வரல,
அவருடைய கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. தீத்திப்பாளையம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சாய்பாபா கோயில். அந்த சாய்பாபா கோயில்ல அவர் ஆலய பணி மேற்கொள்ளுவார். என்றாலும் கூட எங்களுடைய நண்பர் திரு நடராஜன் அவர்களுடைய ஊக்கத்தின் காரணமாக அங்கு ஒரு மருத்துவமனை ஒன்று நிறுவி அவர்களிடையே அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும், மூத்தவர்களுக்கும் இலவசமாகவே மருத்துவ சிகிச்சை இன்றும் வழங்கப்படுகிறது. 430 பேருக்கு வழங்குறாங்க. அவர் சொல்லுவார், மாத்திரைகள் உட்பட இலவசம், மாத்திரைகள் உட்பட இலவசம். அந்த லேப் செட் பண்ணுவதற்கு நம்ம நடராஜன் சார் தான் ஃபவுண்டேஷன். ஆக இந்த அறக்கட்டளை தனது நோக்கத்தில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களின் மத்தியில் நான் விதைக்க விரும்பினேன். அதை விதைத்து விட்டேன். பிறப்பிற்கு முன்னால் என்ன தெரியாது, இறப்புக்கு பின்னால் என்ன தெரியாது. 2 விடை தெரியாத புள்ளிகளுக்கு இடையே தான் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். விடைவெளி வாழ்க்கை என்பது திருமந்திரம். எந்த வினை? நாம் செய்கிற வினையா? இப்பிறப்பில் நாம் செய்கிற வினை அனைத்துமே நமது செயல் வினையாக, விதை செயல் விளைவாக வரும் என்பதில் திருமந்திரம் தனது நம்பிக்கை ஆழ பதிக்கின்றது. இதோடு ஒரே ஒரு திருமந்திரத்தை மட்டும் சொல்லி நிறைவு சொல்ல விரும்புகிறேன். யாவர்க்குமா இறைக்கோர் பச்சிலை, யாவர்க்குமா பசிவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே. இந்த 4 ஃபார்முலால ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமந்திரம் மீண்டும் வலியுறுத்துகிறது. அந்த பயணத்தில் இந்த அறக்கட்டளை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தினுடைய முழு நோக்கம் பசி நீக்குதல். அந்த பசி நீக்குதல் என்பதை நீங்கள் நமது வள்ளுவர் பெருமான் கூறுவதை போல ஆழமாக எவரும் கூறியிருக்க முடியாது. அற்றான் அழிபசி தீர்த்தல், அதுவொருவன் பெற்றான் பொருள்வை குழி. எவர் ஒருவர் பசித்த வயிறுக்கு உணவு தருகிறார்களோ அவர் கடவுளுக்கு ஒப்பானவர். இது திருக்குறள், வள்ளுவனுடைய வாக்கு. அதை இந்த அறக்கட்டளை மாதம் 2 முறை அந்த அன்பாலய பகுதியில் செய்து கொண்டிருக்கிறது. பிச்சை புகழும் கற்கை நன்றே கல்வியில் தன்னை பங்களித்துக் கொள்ளுகிறது. இந்த நுகர் கலாச்சாரத்தின் பிடியில் சிக்கி வாழ்வியல் விழுமியங்கள் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் மீண்டும் தனது பண்பை நிறுத்துவதற்காக இந்த அறக்கட்டளை மேலும் விருட்சமாக வளர்வதற்காக உலகளாவி இந்த செய்தி பரவ வேண்டும் என்பதே நோக்கம். இந்த செய்தி பரவ வேண்டும் என்பதே நோக்கம். நீங்க மணிமேகலை பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காயசண்டிகை பாத்திரம் வேற ஒண்ணும் இல்லை, அன்ன பாத்திரம், எல்லோருக்கும் உணவு வழங்கு, அதுதான் செய்தி. அதுதான் செய்தி. அறம் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாவது, அறமே இதா போய் உரைசால் பத்தினியை உறைந்தோர் ஏற்றலும் என்ற வரிகளின் படி நமது வாழ்க்கையை செம்மையுடன் நடத்திட வேண்டும். அதற்கு முதியோராகிய நாம் நடந்து காட்ட வேண்டும். அந்த நடக்கும் நம்மை பார்த்து இளைய சமுதாயம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு, மூளையில் முடக்கிக் கொள்வதற்கு அல்ல, சலிப்புற்று சாவதற்கும் அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு. வீரன் மரணிப்பதில்லை until he is dead. கடைசி வரை போராடுவான். போராட்டம் ஒன்றே வாழ்க்கை. அந்த போராட்டம் எதில் போராடுகிறோம், எதற்காக போராடுகிறோம் என்பதுதான் நமது மையம். அந்த மையம் இந்த சமூகத்தை சார்ந்து நம்மை விட ஏழை எளிய மாணவருக்கும், நோயுற்றோர்களுக்கும், பசியுற்றோர்களுக்கும் நமது கரம் நீளும் என்றால் நாம் தான் கடவுள்.
கடவுள் அனைத்துமாக இங்கே இருக்கிறீர்கள், உயிர் வாழும் உடல்களே கோயில் என்று வள்ளலார் கூறுவார். அந்த வள்ளலாரின் கூற்றுப்படி இங்கு குழுமி இருக்கிற அனைவரையும், அனைத்து மனித தெய்வங்களையும் வணங்கி இடம் அமர்கிறேன்.